வணக்கம். நான் உங்க அடகிருஷ்ணன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் காரணம் ஒருத்தர் ஃபோட்டோ போட்டிருக்காரு பாருங்க. விஜய ஆக்சுவலி இந்த மாதிரி உட்கார வச்சாலோ தொண்டர்களோ ஜனங்களோ காப்பாத்தவங்கன்னு ஒரு போட்டோவை வெறும் ஒரு போட்டோல வார்த்தைகளை பேசாம போட்டிருக்காரு. என்ன கரெக்டா இருக்கு பாருங்க. என்ன காரணத்தினாலும் விஜய் கீழே விட மாட்டான்ற ஒரு காரணம் பக்கா இருக்கு. அந்த போட்டோ பாருங்க எவ்வளவு கிளீனா போட்டிருக்காங்கன்னா, விஜயும் சரி, யாரோ விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சில கூமுட்டைங்க தற்கொலைங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்தை கீழே இறக்கணுன்றதுக்காக விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணா நீங்க நாடு தாங்குமா? நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க சொல்ல, அரெஸ்ட் பண்ணா நாடு தாங்குமா? இப்ப விஜய் தொண்டர்கள்ல யாரு விஜய் கட்சி நிர்வாகிகள ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணாலும் தலைவர் விட மாட்டாரு. எவ்வளவு எடுத்து வரைஞ்சாங்க. நீதிபதி சொல்லும் போதும் யார் 2 பேருக்கு வாத வச்சிருக்காரு. 2 பேர் வாதத்தை கேட்டு 2 பேருக்கு குற்றச்சாட்டு இருக்காரு நீதிபதி. ஆனா சட்டங்கள் உட்பட்டு நான் இவங்களுக்கு 15 நாள் ரிமாண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அரெஸ்ட் பண்ணது தண்டனை கொடுக்கலங்க, 15 நாள் விசாரணைக்காக இருக்கட்டும். மத்த யார் ஒரிஜினல் குற்றவாளி யாரும் தெரியாம போயிடும், அதனால இவங்களை அரெஸ்ட் பண்றேன் ரிமாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி 15 நாள் காவல், என்ன அரசாங்க காவல் ஜெயில அனுப்பிச்சிருக்காரு. இவர் தண்டனை இல்லைங்க, விசாரணை காவல். சரிங்களா? 15 நாள். இதனால ஒன்றும் குடிமொழிப்படுத்தல. எத்தனையோ பேர் போயிருக்காங்க. ஆனா இதை வச்சு நம்ம பிசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்ல விஜய் பேர் இல்லைன்னா அன்அரெஸ்ட் போட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வக்கீலா சொல்றேன், அன்அரெஸ்ட் போட்டிருக்கிறதுனால யார் வேணா அரெஸ்ட் பண்ணலாம். போலீஸ்காரங்க யாரு கைக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனா விஜய் அரெஸ்ட் பண்ணா ஒட்டுமொத்த நாடே சம்பளிச்சு போறோம். ஒட்டுமொத்த நாட்டுல இருக்க போலீஸ் எல்லா ஸ்டேட்ல இருந்து கூப்பிட்டாலும் கட்டுப்படுத்த முடியாது. நான் பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல, அரெஸ்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை. ஆனா விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் எப்படி விஜய் பேரை இல்லைன்னு சொல்லியிருக்காருன்னா, விஜய் பேரை மென்ஷன் பண்ணல, ஆனா அன்அரெஸ்ட் போட்டிருக்காங்க. இவங்க எந்த நிலைக்கு உயிரே எடுத்தவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? நான் என்ன சொல்ல, அரெஸ்ட் பண்ணுங்கல்ல. எனக்கும் மாத்தி மாத்தி கட்சி விஜயகாந்த் கட்சி போட்டேன், டிஎம்டிக்கு போட்டேன், டிஎம்டிக்கு தான் விஜயகாந்த் கட்சி, காங்கிரஸ் போட்டிருக்கேன், ஏஎம்கே போட்டிருக்கேன், டிஎம்கே போட்டிருக்கேன். எல்லாருக்கும் வேற மாத்து கட்சி இல்லாம தான் ஓட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்ப நான் டிவிகேக்கு சாதகம் பேசல, டிஎம்கேக்கு சாதகம் பேசல, எதிர்ப்பா பேசல. இன்னொன்னு என்னன்னா, இப்போ அந்த விஜய் தொண்டர் போட்டிருக்க போட்டோ பக்கா போட்டோங்க. ஏன்னா யாரும் கை விட்டுற மாட்டோன்னு ஒரே ஒரு போட்டோல கரெக்டா எடுத்து மூஞ்சில துப்புற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது யாருக்குன்னா, இந்த தற்கொலைகள் இருக்காங்க, டிஎம்கேவோட தொண்டர் டிவிகே தொண்டர்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க கால வாரணுன்றதா பேட்டி கொடுத்துருக்காங்க. இது பக்கா டிஎம்கே டிவிகே வீடியோ போட்டோ போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம டிஎம்கேவோட கைக்குள்ளிங்க போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் போய் வதந்திய பரப்புற, பக்கா வீடியோட அத்தனை பேர் போட்டாலும் போய் வதந்தியா பரப்புறேன். பேரே எல்லாம் போஸ்ட் ஓட்டுறவங்க பரவாயில்ல, பேர் எழுதி செந்தில் பாலாஜி காரணம் ஒரு டிவிக்கு நிர்வாகி இறந்தாரு. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வாங்கல கைக்குலி யாரையா போலீஸ்காரங்க. நான் என்ன சொல்றேன், இறந்தாருல, சூசைட் நோட் இருக்குல்ல, கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, ஒரு இன்கொயரிக்கு நீங்களே உங்க வீட்டுக்கு போய் ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்களா, இன்கொயரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூசைட் நோட்டுக்கு என்னங்க மதிப்பு? ஒரு உயிரே போச்சுங்க. என்ன காரணம் பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நீதிபதி யாரு, இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் கட்சி பிரச்சாரத்துக்கு போகும்போது அது கட்சி பிரச்சாரமா நீங்க நினைச்ச தப்பு யாருன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது விஜய் வராது. அப்போ அவர் ஒரு சில பேச்சு பேசினாலும் அது மாநாடு தான். அப்போ பக்கா நடவடிக்கை நீங்க எடுத்துக்கணும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க வச்சதையும் 10,000 பேர் தான் வருவது, நீங்க எப்படி கணக்கு எடுத்தீங்கன்னு விஜய் மேல விஜய் நிர்வாகிகளோட வக்கீலுங்க சொல்லியிருக்காங்க. 10,000 பேர் நீங்க எப்படி கணக்கிட்டீங்க? பேச போறது விஜய், அவங்க ஒரு பரப்புரையும் மாநாடு. அப்ப நீங்க 10,000 குறிப்பிடுறது உங்க தப்பு. நீங்க அளவு கட்டுங்கடகாத கூட்டம் வரும், அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கணும் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி இந்த டிஎம்கே சாரி அவங்க இந்த ஆக்சுவலி விஜய் இப்போ பல பேர் டிஎம்கே ஏன் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கலாம், ஏன் வரல அங்க இருக்கல அப்படின்னு பல பேர் போட்டிருக்காங்க. இப்போ அதே இதுல வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோ போட்டோடனே பல பேர் டிஎம்கே தற்கொலைகள் வீடியோ போட்டா போதுமா, வரல, நீங்க சனிக்கிழமை மட்டும் வராதுங்க, மாநாடு மட்டும் நடத்தணும் போடுறீங்க, வீடியோ மட்டும் போட்டா ஏங்க நீங்க சொல்றத என்னன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுவாருங்க. ஏன்னா
எல்லாத்துக்கும் கத்துற நாம் தமிழர் கட்சி சீமானு அவர் போல என்னங்க நான் போறேங்க, அவரை என்ன மனசுல இருப்பாரு, அவர் மனசு அவர் கஷ்டங்க அப்படின்னு தெரிஞ்சு சொல்ற நீங்க. எல்லா கட்சியும் விஜய் அந்த வீடியோ வச்சிருக்காரு, எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ண கட்சிகள் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணது ஒரே ஒரு கட்சி டிஎம்கே, ஏன்னா அவங்கதான் காரணம் சொல்றாங்க, நான் இல்லைங்க. இறந்தவர் நான் என்ன சொல்றேன், எழுதி வச்சு செந்தில் பாலாஜா இறந்தா அவரால்தான் இந்த கொலைகளுக்கு காரணம் சொல்லி இறந்திருக்காது. சூசைட் நோட் ஒரே ஒரு என்கொயரி, யாரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறது துப்பு இல்ல கைகுலிங்களுக்கு. இதை வச்சுட்டு பொய் பிரச்சாரம் பண்றீங்க, பொய் வதந்திகளை பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் போலீஸ் மூலியமா நீங்க வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ற கைகூலிங்க. நீங்க வந்து போலியா பேரே இல்லாம நோட்டீஸ் ஒட்டிருக்காங்கல்ல, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அவங்க யாரும் கண்டுபிடிச்சிங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல அண்ணாவேசம் சொல்றீங்களா டிஎம்கேனா யாரும் தெரியாத நபர்கள் மூலியமாக ஒட்டப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் ஆச்சு போட்டீங்களா? அதுவும் இல்லை. ஏங்க என்னென்ன காரணம்? சரி போட்டிருக்கீங்களா, அதையா பொது ஊடகங்கள்ல நீங்க பரப்பல? நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு ஊடகம் சொல்லிருக்கலாம், இந்த மாதிரி ஒட்டி இருக்காங்க, நாங்க வந்து டிஎம்கேக்கு கைகுலியா போல எல்லாருமே அதையும் பரப்புறாங்க, இந்த மாதிரி பேரே இல்லாம போஸ்டர் விட்டுறாங்க, அப்ப நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் பேரே தெரியாத நபர்கள்னு சொல்லிட்டு அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னு ஒரு ஊடகங்கள் சொன்னாங்க. என்னங்க சொல்ல முடியல. ஏன்னா வந்து கைகுலியா இருக்கும்போது சந்தேகம் நீங்க தான் ஜாஸ்தி பண்றீங்க. நான் இந்த போட்டோ பண்றேன், பேரே இல்லாம விஜய் பேரை களங்கப்படுத்துறதுக்காக நான் என்ன சொல்றேன், ஒரு போஸ்டர் ஓட்டிருக்கீங்க, அது என்ன காரணம்? அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா? ஒட்டினவங்க மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா? இல்ல ஆள் தெரியாத நபர்கள் யாரு மேல ஆள் தெரியாத நபர்கள் சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். அந்த எஃப்ஐஆர் போட்டிருந்தீங்கன்னா ஏன் ஊடகத்துக்கு கொடுக்கல அப்படின்னு தான் கேள்வி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.